ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். நெறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நம்மளோட கோஸ்டீஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நம்ம இப்போ ஒரு BMW கார் ஒண்ணு பை பண்ணியிருக்கிறோம். சந்தோஷமான ஒரு மொமெண்ட்னே சொல்லலாம் லைஃப்ல. அத பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோவோட லாஸ்ட்லயோ இல்ல அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ பார்ப்போம். ஆல்ரெடி அஞ்சலி பிரபாகரன் வீலாக்ஸ்ல அந்த வீலாக அதாவது டெலிவரி எடுக்கிற அந்த வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. பொதுவாவே நம்மளோட வீட்ல இப்போ இந்த ஸ்டோரிய பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்ல நெறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க. குறிப்பா பெண்களுக்கு தான் அந்த ஹேபிட் அதிகமா இருக்கும். அத நான் லைவாவே பார்த்துருக்கிறேன் எங்க வீட்லயே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாழ்ற அந்த வீட்ல அது ஒரு ரெண்டல் ஹவுஸோ இல்ல ஓன் ஹவுஸோ, அந்த வீட்ல காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அங்க தான் இருந்திருப்பீங்க. அங்க தான் புழங்கியிருப்பீங்க. அந்த கிச்சன்ல தான் சமைச்சிருப்பீங்க. அந்த ஹால்லயே தான் டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நைட்டு ஒரு 9, 9:30 மணிக்கெல்லாம் அது என்ன டைமா இருக்கட்டும், உங்களோட ரூமுக்குள்ள போயிட்டு படுத்து தூங்க போகும்போது, நீங்க வாழ்ந்த அதே வீடு உங்களுக்கு ஒரு மாரி பயத்த குடுக்குங்க. ஹால்ல இருக்கிற ஒரு ஏசிய ஆஃப் பண்ணணும்னாலோ, இல்ல உங்களோட கிச்சன்ல இருக்கிற அந்த லைட்ட ஆஃப் பண்ணணும்னாலோ, இல்ல உங்களோட வாட்டர் கேன்ல போயிட்டு வாட்டர் பிடிச்சிட்டு வரணும்னாலோ, போய் பிடிச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நின்னுகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது போக அந்த லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு கீழேயே விழுந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி தெரிச்சு ரூம்குள்ள ஓடி வருவீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை பின்னாடியே விரட்டிக்கிட்டு வர மாதிரி. இதே மாதிரி இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாராச்சும் இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்கள கீழே மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நார்மலாக நம்ம வாழ்ற இந்த வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது, அதாவது ஒரு கிச்சனுக்கோ இல்லை ஹாலுக்கோ போயிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உங்களோட ரூம்குள்ளே போகிறதுக்கே இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது, 15 ஃப்ளோர் கொண்ட ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ல அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்ல 100-150 கார் நிற்குங்க. இந்த கார் பார்க்கிங்ல மிட் நைட் ஒரு 12 மணிக்கு மேல நீங்க வெளியே போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது, நீங்க மட்டும் அந்த கார்ல தனியா வந்தா, அந்த பார்க்கிங்ல போயிட்டு உங்க காரை நிப்பாட்டும் போது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் ஃபீல்? மேபி இப்போ இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ல, அதுவும் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்ல காரை பார்க் பண்றவங்களுக்கு அதோட ஃபீலிங் என்னங்கிறது புரியுங்க. அந்த மாதிரி நம்மளோட காரை போயிட்டு பார்க் பண்ணிட்டு அந்த காரோட சத்தம் இருக்கு இல்லையா, லாக் ஆகிற சவுண்டு, அதுவே நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் எவ்வளோ பேர் போய் நின்றுருக்கீங்க, எவ்வளோ பேர் பார்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ ஒரு குகைக்குள்ளே நம்ம இருந்து எதனா ஒரு பொருள் கீழே விழுந்தா கூட எப்படி எக்கோ அடிக்குமோ, அந்த மாதிரியான ஒரு சத்தம் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் கேட்கும். அதுவும் மிட் நைட் 12 மணிக்கு மேலே சொல்லவே வேணாங்க. எங்கேயோ தூரத்தில் ஒரு 50-60 கார் தள்ளி யாரோ ஒருத்தர் நின்று நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது போக நம்ம காருக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு காரில் லாக்கில் தான் இருக்கும், யாருமே இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனால் நம்மளோட கண்ணுக்கு மட்டும் அவங்க காருக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நம்ம காரை பார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு 10-11 கார் தள்ளி, அதாவது நம்ம நடந்து போயிட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒரு டோர், அந்த டோரை ஓப்பன் பண்ணால் லிஃப்ட் இருக்கிற ஏரியாவும் ஸ்டேர் கேஸும் இருக்குங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்குள்ள பயங்கர படாத பாடு படணுங்க. ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லாத காரணத்தினாலயா என்னங்கிறது தெரியாதுங்க. நார்மலாக நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போதே அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லாத பட்சத்தில் நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அதுவே இந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் நம்ம நடந்து வரும்போது அந்த இடத்துல யாருமே இல்லாதப்போ நம்மளோட ஷூ சத்தமோ இல்லை நம்மளோட செருப்போட சத்தமோ எக்கோ அடித்து நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குங்க. கேட்குற நமக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது இல்லைங்க. உண்மையாகவே சென்னையில் இருக்கிற, அதாவது செம்மஞ்சேரி பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு பொண்ணுக்கு அவங்களோட அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே பயங்கரமான ஒரு ஸ்டோரி தாங்க. இப்போவே நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். மேபி நீங்கள் இதை ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு மாயையே கொடுக்கலாம். உங்களுக்கு அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம். இந்த ஸ்டோரியை உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியில் மட்டுமே கேட்க ஆரம்பிச்சிருங்க. நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன்.
ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் மகிமாங்க. மகிமா அவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்தில் மகிமா, அவங்களோட அப்பா, அம்மா, அவங்களோட தம்பி, இவங்க 4 பேருமே ஒரு அழகான குடும்பங்க. மகிமாவுக்கு சொந்த வீடு தானா, அதாவது அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரோட காசில் வாங்கின ஒரு சொந்த வீடுங்க. மகிமாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணுங்கிறது ஒரு ட்ரீமாக இருந்திருக்குதுங்க. அதுக்கு காரணம் மகிமாவோட சித்தப்பா. அவர் தான் அவங்களோட குடும்பத்திலே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரே ஒரு பர்சனாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இன்ஜினியரிங் படிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க வீட்டில், ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு ஆண், அதாவது ஒரு அண்ணன், தம்பி, அக்காவோ இல்லை தங்கச்சியோ இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் அண்ணங்காரன் மட்டும் இன்ஜினியரிங் படிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் அந்த வீட்டோட பிரம்மாங்கிற மாதிரி பேசுவாங்க வீட்டில். ஏன்னா நம்மளாம் ஒரு டிகிரி படிக்கிறவங்க, அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள, இன்க்ளூட் அப்பா அம்மாவை சேர்த்தே சொல்கிறாங்க. மாதிரி ஒரு பிம்பத்தில் வாழும்போது அவங்களுக்குலாம் மட்டும் ஸ்பெஷலாக தங்கத்தட்டில் சோறு போடுறது, அது போக அவங்கள மட்டும் பொத்தி பொத்தி பார்த்துக்கிறது, அவங்க கேட்டால் மட்டும் 2000 3000 சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம போயிட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்தா உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு, இந்தா 100 ரூபா தான் நீ வச்சுப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை நிலவும் இல்லையா? அதே மாதிரி தான் இவங்களோட அப்பாவை அந்த அளவுக்கு யாருமே மதிக்க மாட்டாங்கங்கிறது இல்லை, அவங்க சித்தப்பாவுக்கு கொடுக்குற அந்த ஒரு ரெஸ்பான்ஸை இவங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். அவருக்கு கொடுக்குற ஒரு முன்னுரிமையை இவங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ட்டு போகும்போது இன்ஜினியர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கௌரவமாக பேசுவாங்களாம். மகிமாவோட அப்பா ஒரு கார் மெக்கானிக்காங்க. அது போக சில, அதாவது கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் காசு கொடுத்து அதிக வட்டிக்கு இல்லாமல் கம்மியான வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பர்சனாங்க. சொல்லப்போனால் அவங்க சித்தப்பாவை விட அவங்க அப்பா தான் கொஞ்சம் வெல்த்லையும் சரி, ஹெல்த்லையும் சரி, அது போக அவங்களோட ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அனுசரித்து அவங்கள பார்த்துக்கிறதுலையும் இருக்கட்டும், அதாவது ஒரு எம்எல்ஏ பண்ண வேண்டிய வேலையை, ஒரு ஏரியாவோட எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ பண்ண வேண்டிய வேலையை இவங்க அப்பா பண்ணுவாராம். யாருக்காச்சும் கஷ்டம்னா ஆளாக ஓடி போய் பார்க்கறது, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாராம். என்னதான் ஊருக்கு அவர் கிங்காக இருந்தாலும் அவங்களோட குடும்ப ஆட்கள் எல்லாரும் ஒன்று சேர்ற அந்த ஃபங்க்ஷனில் இவங்க அப்பா ஒரு மாதிரி டவுன் பண்ணியே தான் பேசுறது, டவுனாகவே பார்க்கறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுமாங்க. மகிமாவுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கேட்பாங்களாம். ஏன்னா அவங்க ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா ஓப்பனாகவே சொல்லுவாராம், இல்லைம்மா அவர் இன்ஜினியரு, என்னதான் என் தம்பியாவே இருந்தாலும் அவர் இன்ஜினியர், அவருக்கு உண்டான மரியாதை எனக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்க கூடாதுலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். அப்போ நான் இன்ஜினியர் ஆகிறேன்ப்பா, நான் படித்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகிறேன், நான் ஐடி கம்பெனிலாம் நானும் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பித்த ஒரு விஷயம் அவங்கள கொண்டு எங்கே நிப்பாட்டிருக்குன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஐடி கம்பெனியில் அவங்க ஒரு ஹெச்ஆராங்க. அதாவது இது எல்லாமே அவங்களோட பாஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சம்பவம் நடந்தது 2024, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. மகிமா அவங்க அப்பாவோட கௌரவத்துக்காக படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த படிப்பே அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை வாங்கி கொடுத்துருக்குதுங்க. மகிமா சென்னைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2019ங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. அது செம்மஞ்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. அங்கே அண்டர் கிரவுண்டு பார்க்கிங்லாம் கிடையாது, ஓப்பன் பார்க்கிங் தான், வெளியவே நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. மகிமா தங்கி இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் இருப்பார் இல்லையா, அதை இவங்க ரெண்டுக்கு தான் இருக்கிறாங்க. அந்த ஓனர் அப்ராட்ல செட்டில்டாங்க. அவரோட பையன் ஒருத்தருக்கு இப்போ கல்யாணம் ஆகிருக்குது. அவர் இந்த வீட்டை கேட்குறாரு. அவரும் அவரோட ஒய்ஃபும் எடுத்துக்கிறதா கேட்கும்போது அவங்க ஓனரால் மறுக்க முடியாது இல்லையா, தன்னோட பையனுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ மகிமாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு, இன்னொரு ஒரு மாதம் டைம் எடுத்துக்கமா, நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிடுங்க, என்னோட பையன் வரான், இன்டீரியர் ஒர்க்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது மகிமாக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னதான் மகிமா சென்னைக்கு ஒரு 5 வருஷத்துக்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். மகிமாவோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னோசென்ட்டான ஒரு பொண்ணாங்க. அது போக வெளியே யாருக்கிட்டையுமே, தெரியாதவங்க கிட்டையும் தெரிஞ்சவங்க கிட்டையும் பளிச்சுன்னு பேச மாட்டாங்களாம். என்னதான் ஒரு டீமுக்கே ஹெச்ஆராக இருந்தாலும் வெளியே வந்தாங்கன்னா ஒரு மாதிரி பூனைக்குட்டி மாதிரி தானாங்க. சிங்கக்குட்டியாக உள்ளே இருந்தாலும் வெளியே வந்தால் பூனைக்குட்டி தானா. இப்போ மகிமாக்கு வெளியே போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறதே ஒரு பயத்தை கொடுத்துருக்குது. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே நடுக்கம் கொடுக்குமா. எதனா ஒரு வீடை போய் பார்த்துருவோமா, யாராச்சும் நம்மளை ஏமாத்திடுவாங்களா. மகிமா அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு செக்யூரிட்டி இருப்பாராங்க. அவர் புரோக்கரையும் பண்ணுவாராம். இந்த வீடு எல்லாமே பார்த்து சொல்லுவாராம். அங்கே லோக்கலில் இருக்கிற புரோக்கர்ஸ் எல்லாருமே அவரோட ஃபிங்கர் டிப்ஸில் இருப்பாங்களாங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லி வச்சு பார்க்கும்போது நிறைய புரோக்கர்ஸ் நிறைய வீடுங்கள்லாம் காட்டுறாங்க. இவங்களும் போய் பார்க்குறாங்க. சில வீடுகள்லாம் இவங்களுக்கு செட் ஆகலைங்க. ஏன்னா இவங்க கார் வச்சுருக்கிறாங்க, கார் பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கல மோஸ்ட்லி அந்த ஏரியாவில். அப்படி இருக்கும் பட்சத்தில் கடைசியாக ஒரு வீடு பார்க்குறாங்க, 13th ஃப்ளோர். அதாவது செம்மஞ்சேரியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் 13th ஃப்ளோரில் இவங்களுக்கு வீடு கிடைக்குதுங்க.
இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹாலுங்க. இந்த ஹாலுக்கு ரைட் சைடில் கிச்சன் இருக்குமா. இந்த ஹால்லேயே டிவி யூனிட்லாம் இருக்குமாங்க. டிவி யூனிட், சோஃபா எல்லாமே. இது ஒரு ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட் தான். சாண்ட்லேயர்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக சூப்பராக போட்டு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்டை விட இது பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த ஹால்லையே ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்குமாங்க. அந்த ஸ்லைடிங் டோரை ஓப்பன் பண்ணால் வெளியே பால்கனி. இப்போது அங்கேருந்து பார்த்தா வியூவே செம்மையாக இருக்குமாங்க. இப்போது அங்கேருந்து அப்படியே உள்ளே போனால் ஒரு காமன் டாய்லெட் ஒன்று இருக்குமாங்க ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா. அது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. இதுதான் அவங்க வீட்டோட அமைப்பு. இந்த வீடே ஒரு மாதிரி அமைதியாக அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். அதுக்கும் சூப்பராக இருக்குது. இவங்களுக்கு பிடிச்சிருதுங்க. அந்த மாடலர் கிச்சன் இது எல்லாத்தையுமே பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அந்த ஸ்பாட்லேயே டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 20,000 கொடுத்துட்றாங்க. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. 1,00,000 ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்கிறாங்க. இப்போது கார் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர்கிட்ட கேட்கறதுக்கு மறந்துடுறாங்க. வீட்டை மட்டும் பார்த்துட்டு கார் பார்க்கிங் இருக்கா சார் அப்படின்னு கேட்குமா, இருக்கு மேடம். ஏன் மேடம் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது இவங்களும் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகி, ஏன்னா இவங்க தான் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆவாங்க இல்லையா, அதனாலேயே கேட்காம விட்டுறாங்க. இப்போது அந்த வீடை பார்த்து எல்லாமே ஓகே பண்ணி ஃபுல் அட்வான்ஸும் கொடுத்துட்டு இவங்க ஷிஃப்ட் பண்ணி வரும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் 12லேருந்து 12:30 மணிங்க. 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்லலாம் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற டைமிங்கில் தான் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஏன்னா 2 லிஃப்ட் இருக்குமாங்க. இந்த 2 லிஃப்ட்டில் ஒரு லிஃப்ட்டை வந்து அவைலபிள் ஆக்கிடுவாங்க நமக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக. அப்படி தான் இவங்களுக்கு கொடுத்த டைமிங் 11லேருந்து மதியானம் 1 மணிக்குள்ளே. இப்போது 12:30 மணிக்குள்ளே இவங்க எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இவங்களோட காரை வெளியே தான் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க செக்யூரிட்டி பக்கத்தில். இப்போது எடுத்துட்டு மேலேயே நிறைய பார்க்கிங்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நிறைய கார்லாம் நிற்கிது. இவங்களாம் அண்டர் கிரவுண்டுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ தாங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. மதியம் ஒரு 12-12:30 மணிக்கே உச்சி வெயில் அப்போவே அந்த அண்டர் கிரவுண்டில் இவங்க உள்ளே போக போக ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. என்னதான் டியூப் லைட்டெல்லாம் போட்டு வச்சாலுமே வெளியே அடிக்கிற அந்த வெளிச்சத்துக்கு ஒருத்தர் புதுசாக அந்த மாதிரியான ஒரு இடத்துல பார்க் பண்ண போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி பக்குன்னு தாங்க இருக்கும். தடவை இவங்க போகும்போது அண்டர் கிரவுண்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நிப்பாட்டிக்கலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்களோட நம்பர் அங்கே இல்லை. 2 ஃப்ளோரு அண்டர் கிரவுண்டில் 2 ஃப்ளோர் இறங்கி 3வது அடித்தளத்தில் போயிட்டு தான் இவங்க போயிட்டு நிப்பாட்டுற மாதிரியான ஒரு பார்க்கிங்க. இந்த பார்க்கிங்கில் மதியானம் 12 மணிங்கிறனாலையா என்னங்கிறது தெரியல, மொத்தத்துக்கே 2 கார் தான் நிற்கிது இவங்க காரை சேர்க்காம. அதுவும் ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் நிற்கிது. அது போக இவங்க போயிட்டு நிப்பாட்டினதுக்கப்புறமா அந்த பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டினதுக்கப்புறமா அங்கே ஒரு குழந்தை நின்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது 2 கார் இருக்கு இல்லையா, அதில் ஒரு காருக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து இந்த பிளாக்ஸ்லாம் வந்து கெட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இந்த பிளாக்ஸ்லாம் கீழே விழுந்தா, கெட்டிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இப்படி இந்த சத்தம் கேட்டிருக்குது. என்னடா அது யாருமே இல்லாத இடத்துல ஏதோ பிளாக்ஸு இந்த கீழே விழுகிற மாதிரி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க மெதுவாக நடந்து போய் பார்க்கும்போது ஒரு குழந்தை அந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் தனியாக உட்காந்து பிளாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காருக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த காரில் பின்னாடி பேக் சைடு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதில் அனிதா ரேவந்த்ன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. அவங்களோட குழந்தையா கூட இருக்கலாம். அவங்க காருக்கு பக்கத்தில் கூட அந்த குழந்தைய விளையாட வச்சுட்டு அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே மேபி இப்படி போயிட்டு இப்படி வந்துடலான்னு சொல்லிட்டு, அதாவது லிஃப்ட்டுக்கிட்டேயோ இல்லை எங்கேயாச்சும் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காம கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே, அதாவது பயம் இருக்குது உள்ளுக்குள்ளே, யாருமே இல்லாத இடத்துல என்னடா இது நம்ம மட்டும் தனியாக வரமேன்னு. ஏன்னா லாக் பண்ணும்போதே அந்த சத்தம் எக்கோ அடிச்சிருக்குது. பயந்துக்கிட்டே மெதுவாக அந்த லிஃப்ட்டுக்கிட்ட நடந்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இவங்க கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு இறங்கி லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு நடந்து வரணுமா. நடந்து வரும்போது இவங்களுக்கு பின்னாடியே அந்த குழந்தை நடந்து வராங்க. லைக் யாரோ ஒருத்தவங்க வர மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. இவங்க பின்னாடி திரும்பியே பார்த்துருக்குறாங்க. அந்த குழந்தை அந்த கையில் பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க கூடயே அதை பின்னாடியே நடந்து வருது. இவங்களுக்கு ஒரு தாட் வருது, ஒருவேளை அந்த குழந்தை பயந்துக்கிட்டு தான் அங்கே உட்காந்துருக்குதா. பாப்பா யார் பாப்பா நீ இந்த அப்பார்ட்மெண்ட் தானா? ஆமாம் ஆண்டி, நான் வேணா உன்னை விட்டுறவா, நீ எந்த ஃப்ளோரு? 13th ஃப்ளோரு. ஆமாம்மா நானும் 13th ஃப்ளோர் தான், வா உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இல்லை நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, அங்கேயே இறங்கிக்கிறேன், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் ஏமா சொல்ல போகிறேன், உனக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்கிறேன். என்ன, இங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் சாதாரணப்பட்டவனுங்க கிடையாது, அதாவது இந்த பூமியில் இருக்கிறவங்க சாதாரணப்பட்டவனுங்களாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு பெண் குழந்தையாக இருக்கும்போது நம்ம தான்ப்பா பார்த்துக்கணும், அப்பா அம்மா பேச்சை கேட்காம இந்த மாதிரிலாம் தனியாக கீழே வந்து விளையாடுற பழக்கம்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாங்க அவங்களுக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த கழுசடைங்களால் நடக்குது இல்லையா, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம
அதுக்குள்ளே போவேனாங்க. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணுங்க. இப்போது அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த லிஃப்ட்டில் ஏறுறாங்க. லிஃப்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தாங்க வந்திருக்குது. அதுக்கு காரணம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் 15 ஃப்ளோர் 20 ஃப்ளோர்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் அந்த லிஃப்ட்டு கீழே வரதுக்கு நமக்கு டைம் எடுக்குங்க. இப்போ அந்த லிஃப்ட்டில் ஏறிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த பொண்ணை ட்ராப் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணே வந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ இவங்க மட்டும் 13th ஃப்ளோருக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா அந்த ஏரியாவும் ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. அந்த ஃப்ளோரில் யாருமே வெளியே வரல. எல்லாரோட வீடுமே வந்து ஒரு மாதிரி அந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னா, ஒரு ஆளே இல்லாத வராண்டால நம்ம நடந்து போனோம்னா எப்படிங்க இருக்கும் அந்த காரிடாரில், ஒரு மாதிரி காற்று சத்தம், அந்த விண்டு சவுண்ட் வந்து, ஏன்னா மொத்தமே 15-16 ஃப்ளோர் தான் வச்சுக்கோங்களேன். மேலேருந்து அடிக்கிற அந்த காற்றோட ஃப்ளோ வந்து இப்படி ஒரு சவுண்டை கொடுக்குமாங்க. இதுவே ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது இந்த பொண்ணுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபோன் போட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க. மதியம் ஒரு 3-3:30 மணி இருக்குமாங்க. யாரோ ஒருத்தவங்க இவங்களோட வீட்டு காலிங் பெல்ல ரொம்ப நேரமாவே அமுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சு போயிட்டு டோரை ஓபன் பண்றாங்க மகிமா. பார்த்தா இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுக்காரங்க. இல்லம்மா, என்னோட ஒய்ஃபோட கார் பார்க்கிங் அது, நாங்கள் ஆல்ரெடி அமௌண்ட்டை உங்களுக்கு பே பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் அந்த காரை மட்டும் எடுத்து பக்கத்தில் நிப்பாட்டிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார், என்னோட கார் பார்க்கிங் அதுதான் சொன்னாங்க, இந்த நம்பரில் தான் நிப்பாட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன நம்பர் தப்பாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கில் தான் மகிமா வந்து பார்க் பண்ணணும். அதுதான் இவங்களுக்கு அலாட் பண்ண பார்க்கிங். இவங்க ஏதோ ஒரு பயத்திலையும் புதுசாக ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த ஒரு கவனக்குறைவால் மாற்றி நிப்பாட்டியிருக்கிறாங்க. இப்போது அந்த அக்கா இருக்கிறாங்க இல்லையா, ஆப்போசிட் வீட்டு அக்கா, நாங்கள் 2 பேருமே கீழே வரோமா, நீ வந்து கொஞ்சம் வெஹிக்கிளை மட்டும் எடுத்து பார்க்கிங் மட்டும் மாற்றி நிப்பாட்டிக்கோங்க, ஏன்னா பார்க்கிங் ஃபுல்லாகவே அவைலபிளாக தான் இருக்குமா, அதனால இவங்க மாற்றியும் நிப்பாட்ட முடியாதுங்கிற காரணத்தினால இப்போயே வந்து நிப்பாட்டிருங்கம்மா, ஈவினிங் டைம்லலாம் எதனா பிரச்சனை வரும், சண்டை போடுவாங்க, நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும், வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க கையோட. இப்போ இவங்களோட கார் கீயை எடுத்துக்கிட்டு கீழே போகும்போது இப்போ அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வேற ஒரு கார், ஒரு எக்ஸ்யூவி காரை எடுத்துகிட்டு வந்து அங்கே நிப்பாட்ட போகிறாரு. இவங்களோட காரை எடுத்து பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கில் விட்டுட்டு பார்க்கும்போது அவங்களோட கார், அந்த ரேவந்த் அனிதான்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு இல்லையா, அந்த கார் தான் இந்த எதிர்த்த வீட்டு அக்காவோட காராங்க. இப்போது அந்த காரை நிப்பாட்டிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி குறுகுறுனே இருக்குது. ஏங்கா, உங்களோட குழந்தை தான் அனிதாவா? ஆமாம்மா. ஏன்க்கா நீங்கள் வந்து அந்த குழந்தைய தனியாக விடுறீங்க? குழந்தைய வந்து தனியாலாம் விடாதீங்க. பர்சனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு அந்த பொண்ணை பார்க்கும்போதே. ஏன்னா இவ்வளோ பெரிய பார்க்கிங்கில் தனியாக ஒரு பொண்ணு உட்காந்து பிளாக்ஸ் விளாண்டுட்டு இருந்துச்சுன்னா அது தப்புக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அக்கா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே அப்படியே அந்த இடத்துல முட்டி போட்டு கீழே உட்காந்து ஒரு மாதிரி ஏங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அந்த அக்காவோட ஹஸ்பண்ட், அவர் திட்டுறாரு. என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, லூசு மாதிரி பேசாதம்மா, உனக்கு ஒரு வேலை இல்லையாம்மா, யாருமா நீ, போமாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து அழுதுகிட்டே இருக்கிறவங்கள ஆறுதல் படுத்தி அவர் பாட்டுக்கு கூட்டு போறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடியே போறாங்க. ஏன்னா ஒரே லிஃப்ட்ல தான் போகணும் இல்லையா. கிட்டக்க போகும்போது அந்த அக்காவே கொஞ்சம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, எங்க அந்த பொண்ணை திட்டாதீங்க, அந்த பொண்ணுக்கு என்னங்க தெரியும், புதுசா வந்திருக்கிறாங்க. இப்பதான் அந்த அண்ணன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மா, என்னோட பொண்ணு தவறிட்டாமா, இறந்துட்டா, கவனக்குறைவால ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டா, எங்களை விட்டு போயிட்டா அப்படிங்கும்போது மகிமாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அப்போ மகிமா பார்த்த அந்த பொண்ணோட உருவம் யாரு? இப்போ அந்த அக்காவோட வீட்டுக்கு போறாங்க. அந்த அக்காவோட வீட்டுக்கு போயிட்டு அந்த அக்கா வந்து போட்டோலாம் காட்டுறாங்க. அனிதாங்கிறது அந்த பொண்ணு, இறந்து போன பொண்ணோட பேரு. இந்த ரேவந்த்ங்கிறது அவங்களோட பையனோட பேரு. அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறான், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இது எல்லாத்தையுமே இந்த அண்ணனும் அக்காவும் அழுதுகிட்டே இந்த பொண்ணுகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவங்களுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுத்துருக்குதுங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, அதாவது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சு இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நேராக போயிட்டு உட்காந்து ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. இவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலிங்க மகிமா. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு பயமாக இருக்குதுங்க. அன்னைக்கு நைட்டு மகிமாவுக்கு நைட் ஷிஃப்டாங்க. ஸோ அவங்க கீழே போயிட்டு காரை எடுத்துகிட்டு அவங்களோட வேலைக்கு போகணும். இப்போது அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதே நைட்டு 9லேருந்து 9:30 மணிக்குள்ளே. கீழே போகிறதுக்கே அவங்களுக்கு பயந்துக்கிட்டு கேப் போட்டு, அதாவது கம்பெனியில் சொன்னாலே கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்களாம். ரிட்டன் அடுத்த நாள் காலையில் வரும்போதும் அந்த கம்பெனி கேப்லேயே வந்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்படியே ஒரு வாரத்துக்கு பார்க்கிங்கை யூஸ் பண்ணுறதுக்கே பயந்துக்கிட்டு சொந்த கார் இருந்தும் வாடகை காரில் போயிருக்கிறாங்க மகிமா. ஆஃப்டர் 1 வீக்குக்கு அப்புறமா மகிமா இந்த பார்க்கிங்க்கு போயிட்டு அவங்களோட காரை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அவங்களே தேத்திக்கிட்டு ஏசப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு கீழே வந்திருக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்களோட பார்க்கிங்கில் எந்த காருமே இல்லை. அதாவது ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற அந்த அக்காவும்
வீட்டில் இல்லை. இப்போது அன்னைக்கு இவங்களோட காரை வந்து நிப்பாட்டும் போது கூட 2 கார் இருந்துச்சு. இப்போ ஒரு கார் கூட கிடையாது. இவங்க கார் மட்டும் தனியாக இருக்குது. லிஃப்ட்டில் வந்து இறங்கின மகிமா அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராங்க இந்த பார்க்கிங்க்கு. லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தா ஒரு மாதிரி மயான அமைதி. அது போக அன்னைக்குன்னு பார்த்து இவங்களோட காருக்கு மேலே இருக்கிற டியூப் லைட் மட்டும் ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிருக்குதுங்க. ஒரு மாதிரி விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ரைட் சைடில் பார்க்குறாங்க, ஃபுல்லாகவே ஆஃபில் இருக்குது. ஒரு லைட்டு கூட ஆனில் இல்லை. அந்த இருட்டுக்குள்ளே யாரோ 2-3 பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தங்கள்லாம் கேட்குது. இந்த ஃப்ளோரில், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டில், இந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் அன்னைக்கு ஒரு குழந்தைய பார்த்தாங்க இல்லையா, அனிதா, அது இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற அக்கா சொல்லி தான் இவங்களுக்கே அந்த பொண்ணு வந்து ஒரு அமானுஷ்யம் தெரியும். அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை குழந்தைங்களோட ஆத்மா இருக்குது, எத்தனை பேரோட ஆத்மா இருக்குங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுற ஒரு கேர்ளாங்க. அதனாலேயே அந்த இடத்துல வந்துட்டு யாருன்னா நின்று விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தோணுதா, இல்லை உண்மையாகவே அந்த இருட்டுக்குள்ளே 2-3 பேர் சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களா? பயத்தில் ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி எச்சி முழுங்கி கையில் இருக்கிற அந்த கீயை வச்சுக்கிட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதில் ஒரு மாதிரி கீறிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மனசில் ஏசப்பாவை நினச்சிட்டு நேராக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டக்க போயிட்டு அவங்களோட வண்டியை அன்லாக் பண்ணும்போது, அதை கீழே அன்லாக் பண்ணும்போது அது அன்லாக் ஆகலை. ஒருவேளை ஒரு வாரம் யூஸ் பண்ணாததுனால கூட ஆன் ஆகாமல் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு மேனுவலாக அந்த கீயை எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்து வண்டியை ரிவர்ஸ் எடுத்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வரிசையாக நடந்து போகிறாங்களாங்க. அந்த குழந்தையும் அதில் இருக்குது. அனிதாங்கிற அந்த குழந்தையும் அதில் இருக்குது. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த குழந்தையும் இருக்குது. அது போக வயசான தாத்தா பாட்டி 2 பேர் வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. பின்னாடியே கொஞ்சம் பல்காக ஒரு பையன் கண்ணாடி போட்டிருக்கிறான், கழுத்தில் வந்துட்டு செயின்லாம் போட்டிருக்கிறான், டிஷர்ட் ஒயிட் கலர் டிஷர்ட்டும் ப்ரௌன் கலர் ஃபேண்ட்டும் போட்டிருக்கிறான். அந்த பையன் வாக்கிங் போயிட்டுருக்கிறான். இந்த 7 பேருமே மத்தியானம் ஒரு 3லேருந்து 3:30 மணிக்குள்ளே எதுக்கு அண்டர் கிரவுண்டில் வாக்கிங் போகணும், அதுவும் அவ்வளோ இருட்டான பகுதியில். இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா லைட்டுமே ஒன்று சொன்ன மாதிரி ஃப்ளிக்கராக இருக்குதுங்க. இது எல்லாமே இவங்களோட இல்யூஷனா இல்லை உண்மையாகவே நடக்குதாங்கிறது இவங்களுக்கு டவுட்டாக இருந்திருக்குது. ஏன்னா பயத்தினால எல்லாருக்குமே தோன்றக்கூடிய ஒரு பிம்பம் தாங்க இது. நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குன்னு நம்பணுன்னா இருக்கும், இல்லைன்னு நம்பணுன்னா இருக்காது. அதுதான் உண்மைங்க. ஒருவேளை அப்படி தான் எதனா ஓவர் திங்கிங் பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா கசக்கிட்டு பார்த்துருக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, எல்லா லைட்ஸுமே ஆனில் தான் இருந்திருக்குது. இது உண்மையா பொய்யாங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ இவங்களுக்கு தேவை கிடையாது. எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லிட்டு காரை ரைஸ் பண்ணி வேகமாக ஸ்பீடாக அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. அண்டர் கிரவுண்ட்லேயே மொத்தம் 3 ஃப்ளோர் சொன்னேன் இல்லையா, அதில் 3rd ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோர், 1st ஃப்ளோர் வரும்போது இவங்களுக்கு பின்னாடியே அந்த குழந்தை ஓடி வர மாதிரி இவங்களோட சைடு மிரரில் பார்த்துருக்குறாங்க. இதுவுமே கற்பனையா இல்லை உண்மையாங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியலைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணால் அவங்களோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. ரொம்பவே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. அடிக்கடி நிறைய உருவங்களை அவங்க மீட் பண்ணுறாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இவங்க கிட்ட வந்து பேசினாலே, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மேலேருந்து இவங்களோட 13th ஃப்ளோர்லேருந்து கீழே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிஃப்ட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இவங்க கூட ஏறினாலே இவங்களுக்கு பயம் வருமாங்க. காலப்போக்கில் தனியாக போனாலே போதுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கூட ஒருத்தவங்க ஏறினாலே அவங்க உண்மையாகவே மனுஷங்களா இல்லை ஒரு அமானுஷ்யமானு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள நிறைய கற்பனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. பயமும் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும்? ஒரு மாதிரி நரக வாழ்க்கையா இருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மகிமாக்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து வெக்கேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவர் 3 மந்த்ஸுக்கு அப்புறமா தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து காலி பண்ணணும், அதுதான் வந்து நார்ம்ஸில் எழுதி இருக்குது. 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாருங்க. வேறு வழியே இல்லாமல் 3 மாதம் மகிமா அந்த வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை. மகிமா அவங்களோட அப்பா, அம்மா, தம்பி இவங்க 3 பேர்கிட்டையுமே இங்கே நடக்கிற அமானுஷ்யமான நிகழ்வுகளை ஷேர் பண்ணவே இல்லை. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா கவிதான்னு ஒரு பொண்ணாங்க. அவங்க செம்மஞ்சேரியில் இருக்கிற ஒரு பொண்ணு தான். இப்போ அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவங்க வீட்டில் கூட்ட வச்சு தங்க வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குமாங்க. இவங்க 2 பேருமே ஆஃப் தான். அதாவது ஒரு 2 நாள் வந்து அவங்களுக்கு லீவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மகிமா அவங்களோட ஃப்ரெண்டு கவிதா கிட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற அமானுஷ்யங்களை பற்றி எதுவுமே ஷேர் பண்ணலை. என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லலை. எங்கே சொல்லி அவங்களும் வந்துட்டு இங்கே வந்து தங்க மாட்டாங்களோங்கிற பயத்தில் எதுவுமே சொல்லாமல் விட்டுறாங்க. கவிதா இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு பேசாமல் நானும் உங்க கூட 3 மாதம் இங்கேயே தங்கிடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா தான் வாய விடுறாங்க. இந்த மகிமா சீரியஸாக எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு நீ என் கூடயே இங்கே இருந்துரு, நீ வந்து எனக்கு ரெண்ட் கூட பே பண்ண வேணாம், 3 மாதம் என் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அது கவிதாக்கு மகிமா மேலே ஒரு மரியாதையை கொடுக்குதுங்க. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த அளவுக்கு நம்ம மேலே கேர் பண்ணுறா, நம்ம வந்து அவள் கூட இருக்கணும்னு நினைக்கிறா, அப்போ எந்த அளவுக்கு நம்மளை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வாக்கு கொடுத்துட்றாங்க. 3 மாதம்லாம் இருக்க முடியாது, ஒரு 1 மாதம் வேணால் இங்கே வந்து நான் தங்கிக்கிறேன், எனக்கும் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கணும், இந்த மாதிரி இதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 மாதம் அங்கேயே தங்குறேன்னு சொல்லி நல்லா இவங்களுக்குள்ளேயே மேகி எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு படமும் பார்த்துட்டு 11-11:30 மணிக்கெலாம் அவங்களோட ஹால்லையே சோஃபாலேயே 2 பொண்ணுங்களும் இங்கிட்ட ஒருத்தவங்க கீழே ஒருத்தவங்க படுத்து தூங்கிட்டாங்க. டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இவங்க பேசிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது டிவி வால்யூமை விட அதிகமாக இவங்களோட கதவை யாரோ ஒருத்தவங்க இப்படி தட்டுற சத்தம் கேட்குதுங்க. பயங்கரமாக தட்டுறாங்க. பயந்து போய் மகிமாவோட ஃப்ரெண்டு கவிதா வந்து எந்திரிக்கிறாங்க. ஆக்சுவலாக மகிமா குடிப்பாங்களாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா, மகிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க வீட்டில், அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நிம்மதியான தூக்கமே 1.5 மாதம் 2 மாதம் அவங்களுக்கு கிடையாதுங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு வந்ததுமே அவங்க லைட்டாக குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கலை இந்த சத்தத்துக்கு. இந்த கவிதாங்கிற பொண்ணுக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது. டக்குன்னு பதறி அடித்து எந்திரிச்சிடுறாங்க. பார்த்தா டிவியில் ஏதோ ஒரு ஹாரர் மூவி KTVயில் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. பழைய படம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறாங்க. நல்லாவே கேட்குது. இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு கதவை யாரோ ஒருத்தவங்க உடன்னு உடைக்கிறாங்க. யாருமே வீட்டுக்குள்ளே இல்லையே, 2 பேர் தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மெயின் டோரை தான் யாரோ ஒருத்தவங்க தட்டுறாங்க போலன்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் இப்போ தான் உங்களுக்கு காதே விரியுதுங்க. ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சவங்களுக்கு டக்குன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இல்லையா. எந்திரிச்சு மெயின் டோரில் வந்து ஒரு ஹோல் இருக்கும், அதாவது அது வழியாக நம்ம பார்க்கலாம், வியூ ஃபைண்டர்னு சொல்லுவாங்க. அது வழியாக பார்க்கும்போது வெளியே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க கேப் மாட்டிக்கிட்டு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாங்க. 12:30 மணி ஆகுது. 12:30 மணிக்கு அப்பார்ட்மெண்ட்டில், அதுவும் ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் யார் வெளியே வந்து கதவை தட்டுவா? பக்கத்து வீட்டுக்காரங்களாவே இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களேங்கிற பட்சத்தில் ஒரு எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இந்த பொண்ணு பாட்டுக்கு டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணி வெளியே போகிறாங்க. கதவை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தா யாருமே இல்லை. என்னடா அது, இப்போ தான் இந்த வியூ ஃபைண்டர் வழியாக பார்த்தோம், யாரோ ஒருத்தவங்க கேப் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க, இப்போ யாரையுமே காணுமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த காரிடாருமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. பகல் நேரத்தில் வந்த மகிமா காதுக்கே அந்த காற்று, இந்த விண்டோட சவுண்டு 13வது ஃப்ளோருங்கிறனால பயங்கரமாக அந்த ஸ்டேர் கேஸில் கேட்டுச்சு இல்லையா, அதுவும் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சத்தம் நைட் நேரம் இன்னும் பயங்கரமாக கேட்குதுங்க. அதோடு சேர்த்து ஒரு அழுகுரலும் கேட்குது. யாரோ ஒரு குழந்தையோட அழுகுரல் சத்தம் கேட்குது. அந்த ஸ்டேர் கேஸை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க கவிதா. அங்கே ஒரு டோர் இருக்குமாங்க, அந்த டோரை ஓப்பன் பண்ணால் தான் ஸ்டேர் கேஸ் போகிற இடம், ஸ்டார்ட் ஆகிற இடம் அந்த 13வது ஃப்ளோருக்கு. இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குழந்தை உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது, கையில் பொம்மையை வச்சுக்கிட்டு. கூட ஒரு பையன் உட்காந்துருக்கிறான், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், வேறு யாரும் இல்லைங்க, அந்த ரேவந்த் தான் உட்காந்துருக்கிறான் அவங்களோட சிஸ்டரோட. அந்த பொண்ணுக்கு தலையில் தடவி கொடுத்துக்கிட்டே, அழுகாத, நான் வந்து உங்ககிட்ட அப்போவே சொன்னேன்ல, நீ தான் கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பீச் போய்கிட்டு இருக்குது. இப்போது கவிதாக்கு அந்த பொண்ணு ஒரு அமானுஷங்கிறது தெரியாது. மகிமா சொன்னால் தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த பொண்ணை பார்த்து, பாப்பா என்னாச்சு பாப்பா, இந்த பையன் யார், அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு கூட அவங்களுக்கு தெரியாது, இந்த பையன் யார், ஏன் அழுதுகிட்டு இருக்கிற நைட் நேரம் 12:30 மணிக்கு உங்களுக்கு இங்கே என்னடா வேலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ரேவந்த்ங்கிற பையன் ஒரு மாதிரி பயப்படுறான். பயந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவக்க ஆரம்பிக்குது. சரி ஓகே, நீ வந்து கிளம்பு, நானும் வீட்டுக்கு போகிறேன், ஆண்டி நீங்கள் முதல்ல உங்களோட வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் வேகமாக எந்திரிச்சு ஓடி இருக்கிறாங்க. இப்போது கவிதாக்கு ஒன்றுமே புரியலை. ஏண்டா நீ மட்டும் ஓடுறா, அந்த பிள்ளையை யாரா கூட்டு போவா, ஏமா அவன் யாருமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட அண்ணன் தான், அவன் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே இருக்காதீங்க ஆண்டி, நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிருங்க, எந்த சத்தம் கேட்டாலும் நீங்கள் வராதிங்க போங்கன்னு சொல்லும்போது, இல்லை அதை எப்படி சொல்லுவ, ஒரு பொம்பளை பிள்ளையை வந்து தனியாக எப்படி விட்டுட்டு போக முடியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு மூச்சு சத்தங்க, பயங்கரமாக ஒரு மூச்சு சத்தம் கேட்குது. அந்த டோர் க்ளோஸில் தான் இருக்குது. ஸ்டேர் கேஸுக்கு வர அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு தானே இவங்க வந்தாங்க. அந்த பையன் ஓப்பன் பண்ணும்போது இவங்க மேலே ஒரு காற்று அடிச்சிருக்குது. எப்பயுமே அந்த மாதிரியான ஒரு டோரெல்லாம் திறந்து மூடும் போது ஒரு காற்று அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு காற்று ஃபீல் ஆகிருக்குது. அதே ஃபீல் இப்போ இவங்க நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க டோரை ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு காற்றோட ஃபீலும், அது போக வந்து நிற்கிறவங்க பயங்கரமாக மூச்சு சத்தம் இவங்க மேலே மூச்சு விட்டுட்ருக்குறாங்க. அந்த மூச்சு காற்றே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குதுங்க. லைக் இதுக்கு முன்னாடி நம்ம சென்னை டு கொடைக்கானல் ஒரு ஹாண்டட் பைக் ரைடுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் ஒருத்தர் சொல்லியிருப்பார் ஃப்ரீசருக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி கை கால்லாம் ஜில்லுன்னு ஆச்சுன்னு. அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. இந்த குழந்தை பயங்கரமாக அழுக ஆரம்பிக்குது.
வேணாம் வேணாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்குது. கவிதா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எரிஞ்சு போன ஒரு உருவங்க. முகமே ஒரு மாதிரி கோரமாக இருக்குது. கண்ணும் இல்லை, மூக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கங்கே சதை மட்டும் இருக்குது. ஃபுல்லாகவே எலும்பு. தொப்பி போட்டிருக்கிறான். ஒரு பையனோட உருவம் தான். கை கால் எல்லாமே எரிஞ்சு போய் சதையெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த உருவத்தை பார்த்ததுமே பயங்கரமாக கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. இவங்க கத்துன கத்துல அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இந்த 13th ஃப்ளோர்லையும் கீழே 12th ஃப்ளோர்லையும் இருக்கிறவங்க எல்லாருமே என்னமோ எதுவும் சொல்லிட்டு, அதாவது 1-2 பேர் மட்டும் அந்த டைமில் முழிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை எதனா ஒர்க்கில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் என்னமோ எதுவும் சொல்லிட்டு வேமா ஓடி வந்திருக்கிறாங்க. ஓடி வந்து பார்த்தா கவிதா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. இப்போ கவிதாவுக்கு தண்ணியெல்லாம் முகத்தில் தெளித்து அவங்கள எழுப்பி அவங்க மகிமாவோட வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகும்போது மகிமாவை எழுப்பி பார்த்துருக்குறாங்க. எந்திரிக்கலை. அவங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது கவிதா வீட்டில் இல்லை, மகிமாவோட வீட்டில் இல்லை. மகிமா என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. வெளியவே லாக் பண்ணிவிட்டு, அதாவது மேலே தாப்பால் போடாமல் வெளியவே லாக் பண்ணிவிட்டு அந்த கீயை வந்துட்டு நான் ஷூவில் வச்சுட்டு போயிருக்கிறேன், நீ வந்து எடுத்துக்கோ. அதாவது ஃபோன் போட்டு கேட்குறாங்க மகிமா, என்னாச்சுடி, ஏன்டி, எப்படி போனேன், எந்திரிச்சு போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, 1 மாதம் இங்கே தங்குறியேன்னு சொல்லும்போது ஏதாவது சொல்லிடுவேன் மகிமா, இந்த வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீ இருக்காத, நேற்று நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இப்போ மகிமாவுக்கும் கை கால்லாம் நடுக்கம் கொடுக்குது. இப்போ தான் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும், இங்கே கொஞ்சம் வான்னு சொல்கிறாங்க. நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், நீ வேணா பார்க்குக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே நியர்பையில் இருக்கிற பார்க்கில் உட்காந்து மகிமாவும் கவிதாவும் பேசும்போது மகிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. அப்போ அந்த குழந்தையோட ஆத்மாவை தாண்டி நான் நேற்று நைட்டும் பார்த்துருக்கிறேன். அந்த குழந்தையோட அண்ணன் ரேவந்த் வந்து அதை அவன் கண்ணுக்கு வந்து தெரியுது. அவன் நேற்று நைட்டு வந்து அந்த குழந்தையோட பேசிகிட்டு இருக்கிறான். மேபி அவனோட கண்ணுக்கும் எல்லாரோட ஆத்மாவும் தெரியுமோ என்னவோ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நீ தயவு செஞ்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காதுன்னு சொல்லி காலி பண்ண வச்சிடுறாங்க. அதாவது 2 மாதம் கழிச்சு அவர் காசு கொடுக்குறத கொடுக்கட்டும், என் சைட்லேருந்து நான் உனக்கு வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறேன், நீ வேறு எதனா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு மாறிடுன்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ணி போனதுக்கு அப்புறமா தான் மகிமாக்கு தூக்கமே வந்திருக்குது. அது வரைக்குமே அவங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுமா, மேலே இருக்கும்போது அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே இருக்காதாங்க. அந்த பார்க்கிங்க்கு போகும்போது தான் அவங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுமா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை. இப்போ தான் மகிமாவுக்கு தெரியுது அவங்க பார்த்த உருவம் எல்லாமே உண்மைதான், அது இவங்களோட கற்பனை கிடையாது. மேபி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்தவங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்தவங்க, அங்கே இறந்து போனவங்களோட ஆத்மாலாம் அண்டர் கிரவுண்டில் சுற்றிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க எந்த ஒரு தர்காக்கோ சர்ச்சுக்கோ இல்லை கோவிலுக்கோ போகலங்க. ஏன்னா அந்த இடத்துலேருந்து அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமாவே அவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கும்போதுமே அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ணலையாங்க. மகிமாவோட ஃப்ரெண்டு கவிதாக்கு தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு கெட்ட கனவுலாம் வர்றது, சில விஷயங்கள்லாம் பார்த்தாலே பயப்படுறது, இது எல்லாமே இவங்களோட தப்பு தானா. ஐ மீன் அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா, அப்போது இவங்களுக்கே வந்த இல்யூஷன் அந்த மாதிரியான கிரியேஷன் தானாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமும் எதுவுமே நடக்கலை. இப்போவும் மகிமா அதே செம்மஞ்சேரியில் ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போவும் அவங்களோட கார் பார்க்கிங் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. ஆனால் அந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் அவங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு அமானுஷமோ இல்லை அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே இப்போ வரைக்கும் அவங்க ஃபீல் பண்ணது கிடையாது. 1 வருஷமாக அங்கே தான் இருக்கிறாங்களாங்க. இந்த ஸ்டோரியை என்கிட்ட சொல்லும் போது கூட அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க, ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில். அதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்லையும் கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு பர்டிகுலராக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் தோணுச்சு பிரதர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டாங்க. இதோட மகிமா என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரியை என்கிட்ட சொன்ன பொண்ணோட பேர் மகிமா கிடையாதுங்க. அவங்களோட இயற்பெயர் எதையுமே சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அதனால தான் புனைப்பெயரை வச்சு சொன்னேன். ஆனால் அவங்களோட ஊர் பேர் எல்லாமே வந்து உண்மைதாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அவங்கள பயன்படுத்தணும்னு தோணுச்சுனாலும் இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி உங்களோட லைஃப்பில் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கலாம், அந்த அமானுஷத்தை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். 1985 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிங்க, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூரல் வில்லேஜ். இந்த வில்லேஜில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இப்படி இடி மின்னலோட மழை பெய்ய போகிற அந்த ஸ்டேஜில் மலருங்கிற பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டு கயல் கூட காட்டுக்குள்ளே
அதாவது அந்த ஊரில் அன்னைக்கு திருவிழா நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த 2 பொண்ணுங்களுமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டாளுங்கெல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆக்சுவலாக கயல்ங்கிற பொண்ணை மலரை பார்த்துக்கிறதுக்காக தான் வீட்டில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கயலும் மாசமாக இருக்கிறாங்க, மலரும் மாசமாக இருக்கிறாங்க. மலர் 8 மாதங்க, கயல் 3 மாதங்க. இப்போது இந்த பொண்ணு ஆசைப்பட்டதுனால தான், அதாவது மலர் ஆசைப்பட்டனால தான் கயல் அவங்கள வெளியவே கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த திருவிழாவுக்கு போகிற பாதை எப்படி இருக்குன்னா, ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி மாதிரி இருக்குங்க. அதாவது இவங்களோட ஊர் இருக்கிறதே கேரளா தமிழ்நாடு பார்டரில் தான். இப்போது அந்த ஊரோட தெய்வத்தை, அதாவது அந்த காளியம்மனை ஊரோட முச்சந்தியில் வச்சு தான் தீ மிதிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே நடக்குங்க. அந்த திருவிழாவில் வேகமாக போய் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க போன அந்த காட்டுப்பகுதியில் 2 பேருமே நார்மலாக பேசிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இப்படி நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த காஞ்சி போன இலைகள் எல்லாம் பின்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க நடந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நடந்து போகும்போது ஒரு சத்தம் வரும். இப்போது கயல், மலர் இவங்க 2 பேரும் நடந்து போகும்போது ஒரு சத்தம் வருது இல்லையா, அதை பீட் பண்ணுற அளவுக்கு பேக் சைடில் யாரோ ஒருத்தவங்க நடந்து வர சத்தம் கேட்குது. கயலுக்கு பயம் கொடுக்குதுங்க. கயல் அவங்களோட கையில் இருக்கிற அந்த டார்ச் லைட்டை பயந்து போயிட்டு எதுவுமே பேசாமல் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு பின்னாடி அடிக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு கருப்பு கலரில். ஸோ கோஸ்டீஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இது என்ன ஸ்டோரிங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜோக்கினின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லைவ் ஷோ ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து அப்போது அந்த டைமில் வந்து கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு காரணம் நம்மளோட கோஸ்டீஸ் எல்லாரையுமே வந்து நான் ஒரே மாதிரி பார்த்த காரணத்தினால அவங்களுக்கு நான் என்னதான் அட்வான்ஸ் வாங்கிட்டாலுமே சில விஷயங்கள்லாம் எனக்கு தப்பாக அதாவது எனக்கு பிடிக்கல. ஏன்னா விஐபி டிக்கெட் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் போஸ்ட் கொடுக்கணும், விஐபி டிக்கெட் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பக்கத்துலேயே சேர்க்க விடணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து எனக்கு பிடிக்கல. இதை வந்து ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். மிட்டில் தான் சொன்னாங்க. அது டிக்கெட்ஸ்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 டிக்கெட்ஸ் கிட்ட மூவ் ஆகும்போது தான் அவங்க சொன்னாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த 50-60 பேருக்குமே வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டேன் டிக்கெட்டை. அந்த 50-60 பேரில் கிட்டத்தட்ட 35-40 பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து அவங்க டிக்கெட்லாம் அனுப்பி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். மேபி அந்த ரிப்ளை பண்ண ஆட்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். பிகாஸ் நான் வந்து நம்மளோட கோஸ்டீஸ்க்காக தான் அந்த ஷோவே வந்து வேணான்னு சொன்னேன். பட் அவங்க வந்து அட்வான்ஸ் வாங்கின காரணத்தினால விர்ச்சுவல் ஈவெண்ட்டாக அதை வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ விர்ச்சுவல் ஈவெண்ட்டாக நம்ம அதை கொண்டு போயிட்டு ஏன்னா அதை ஷப்னம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கும் அஞ்சலிக்கு ரொம்ப ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாங்க. அவங்க வந்து மும்பையில் இருக்கிறாங்க. பட் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு நல்ல ஒரு சோலுங்க. அவங்க வந்து அந்த நிறுவனத்திலேருந்து வந்த ஒருத்தவங்க தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கும் டைரெக்டாக, அதாவது அவங்க தான் அந்த நிறுவனம், அவங்க தான் ஓனருங்கிற மாதிரி கிடையாது. அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக ப்ரௌடாக ஒரு மாதிரி நம்ம மேலே சந்தோஷம் தான் பட்டாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசுக்காக இதை நான் எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேங்கிறத சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா சிலருக்கு இது தப்பாக படலாம். அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காசு வாங்கிட்டு வரவங்க வரட்டும், அவன் விஐபின்னா ஆமாம் நீங்கள் 2 பவுன்சரை போட்டு நீங்கள் அவங்கள தள்ளி விட்டுருங்க, என்கிட்டக்கே வர விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் மும்பையிலையும் சரி, இந்தியா ஃபுல்லாகவே அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஃபாரின்லேயும் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பண்ண ஈவெண்ட்ஸில் யாருமே வந்து இந்த மாதிரி வரவங்களை வச்சு சொல்லலை. பட் நீங்கள் வந்து உங்களோட கோஸ்டீஸ்க்காக, அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுக்கிறது இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் கோஸ்டீஸ், இதை நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் ஷோ ஏதோ ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தான். இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு சந்தோஷமாக அதை பற்றி பேசிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த ஷோ வந்து என்னாச்சு, அதை பற்றின எந்த ஒரு தகவலுமே வரல. அது வந்து கேன்சல் ஆகிடுச்சான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு முன்னாடியே பேசி சிரிக்கிறானுங்க. எங்கள் சேனலில் இதுக்கு முன்னாடி நான் இருந்த சேனல்ஸில் இருக்கிறவனுங்களாம், அவனுங்களுக்கு அதில் என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இது என்னோட ஒரு ஷோ, இது என்னோட மக்கள், யாரோ ஒருத்தவங்க என்னோட திறமையை மதித்து எனக்காக ஒரு ஈவெண்ட் நடத்த வராங்க. அவங்க வந்து பண்ண சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னோட கோஸ்டீஸ்க்காக. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, உங்களுக்காக தான் அந்த ஷோவே. சொல்லப்போனால் நான் மட்டும் தனியாக உட்காந்து ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன், அது அர்த்தம் இல்லை. நீங்கள் எல்லாருமே நேரில் வந்து பார்க்கணுங்கிற பட்சத்தில் நான் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அதாவது ஒரு சிலரை மட்டும், பணம் இருக்கிறவங்க மட்டும் விஐபி டிக்கெட்டு, பணம் இல்லாதவங்க வந்து ஜென்ரல் டிக்கெட்டு. இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிக்காத காரணத்தினால நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இதுக்கும் அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் யார்ரா, அதாவது என்னை இந்த வெளியே பேசின என்னோட ஃப்ரெண்ட்ஸையே சொல்கிறேன் நான்.
நீங்கலாம் வந்து இன்னைக்கு ஒரு சேனல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க. ஒரு படம்லாம் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. இங்க யாருமே பெரிய ஆளு கிடையாது. யாருமே சின்ன ஆளு கிடையாது. அவன் அவன் உழைச்சா அவன் அவனுக்கு சாப்பாடு. இன்னைக்கு நான் உழைச்சா எனக்கு நாளைக்கு சாப்பாடு. அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். யார பார்த்து வயித்தெரிச்சல் படாதீங்க. யார பார்த்தும் கேலி பண்ணாதீங்க. யார பார்த்தும் சிரிக்காதீங்க. சைலன்ட்டா எதுவுமே சொல்லாம இப்ப வந்து நான் ஒரு BMW வாங்குனது 7 வருஷ கனவு. 7 வருஷம் அதுக்காண்டி நான் என்ன உழைச்சேங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்ப கைகொட்டி சிரிச்சவன், இந்த மாதிரி பேசினவன் எல்லாம், இந்த என்ன ஈவென்ட் கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி பேசினவனுங்க எல்லாம் ஃபோன் போட்டு, "மச்சான் கங்கிராச்சுலேஷன்ஸ்டா, சூப்பர்ரா, நான் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன்டா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே ஃபேக்கா ஃபோன் போட்டு பேசுறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இங்க எந்த மாரியான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நான் மேபி யாராச்சும் ஒருத்தருக்கு மோட்டிவேஷனலா இருக்கலாங்கிற பட்சத்துல தான் சொல்றேன். குழம்பல. எதையுமே காதுல வாங்க மாட்டேங்க. தலைவர் சொல்ற மாரி தான். சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் இல்லையா? "அந்த தவளைக்கு வந்து காது கேட்காது. அது ஒரு செவிட்டு தவளை." அந்த அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் நான் இருப்பேன் எப்பயுமே. அதனால குழம்புறவன் குழம்பட்டும், கத்துறவன் கத்தட்டும். நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலைய பார்த்துக்கிட்டு, தளபதி சொல்ற மாரி தான். அந்த நதி மாரி போய்க்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இத வந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணுங்க. யார பார்த்தும் பொறாமப்படாதீங்க. யார பார்த்தும் இது பண்ணாதீங்க. அதாவது ஒரு விஷயத்த நீங்க அடையணும் அப்படின்னா, அதுக்கான கோல வைங்க. அந்த கோல நோக்கி ஓட ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்கள கொண்டு போய் அங்க நிப்பாட்டுங்க. இத வந்து ரொம்ப ஓவரா பேசுற மாரி இருக்கலாம். கிரிஞ்சா பேசுற மாரி இருக்கலாம். பட் இதுதான் ஃபேக்ட்டுங்க. எடுத்துக்கிறவங்களோட மைண்ட் செட்ட பொறுத்தது. அதுதான் வாழ்க்கை. ஸோ, இந்த ஜோக்கினிங்கிற இந்த ஈவென்ட்ட நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நான் கீழ வந்து லிங்க் குடுத்துருக்கிறேன். அதில நெறைய மனசார என்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவும் எடுத்திருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறமா தான் ஷோக்குள்ளயே போகும். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஸ்டோரிங்க அது. மொத்தம் 53 நிமிஷம் இருக்கும். அதில ஒரு பார்ட்ட தான் நீங்க இப்ப முன்னாடி பார்த்தீங்க. இந்த ஜோக்கினிங்கிற ஷோவையும், என்னோட எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூவும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறாங்க. அதில வந்து இப்ப எடுத்த அந்த விர்ச்சுவல் ஈவென்ட்டோட அந்த வீடியோவ போட்டிருக்கிறாங்க. ரூ. 75 மட்டும் நீங்க பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க. ஜோக்கினிய மோஸ்ட்லி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதே நேரத்தில குழந்தைங்க யாருமே பார்க்க வேணாம். ஹலோ கோஸ்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து இந்த விஷயத்த பத்தி பேசினா, உங்களுக்கு கதையில வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான், அதாவது அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிற பட்சத்தில தான் லாஸ்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். மனசார, மனசு விட்டு. நெறைய பேர் வந்து Instagramல அண்ட் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல்ல வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீலாகுக்கு கீழ. ரொம்பவே ஒரு மாரி நெகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னா, நெறைய பேர் வந்து நானே ஜெயிச்ச மாரி இருக்குது. நானே வந்து வாங்குன மாரி ஒரு ஃபீல் இருக்கு பிரதர். நீங்க வந்து என்னோட அண்ணன், என்னோட தம்பி, என்னோட என்னோட ஒரு கசின் அந்த மாரிலாம் ரொம்பவே உங்களோட அன்ப பொழிஞ்சிருந்தீங்க. ரொம்ப தேங்க் யூ சோ மச் கோஸ்டீஸ். உங்களோட அன்ப அந்த கமெண்ட்ல நான் பார்த்தேன். அது போக நாங்க அந்த கார டெலிவரி எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போதா இருக்கட்டும், அது போக அந்த காருக்கு உண்டான அந்த சன் ஃபிலிம் அப்புறம் இதெல்லாம் வந்து வெளிய தண்டையார்பேட்டையில வந்து ஒரு ஷாப் வந்து கேட்டிருந்தோம். அதாவது ஆல்ரெடி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருந்தனால, சீரியல் ஆக்டர்ஸ் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. "இங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க அங்க போகும்போது நேத்து நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்துலேருந்து 2 1/2 மணி நேரம் ஆகும். நீங்க வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா கிளம்பலாம் சார்ன்னாங்க. நாங்க தண்டையார்பேட்டையிலேருந்து கிளம்பி வரணும்னாலே 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆயிருங்கிற பட்சத்தில, சரி நாங்க அங்கேயே வெயிட்டிங் ஏரியால இருக்கிறோம். அங்க ஏசிலாம் போட்டு நமக்கு சோஃபா, அப்புறம் டிவிலாம் குடுத்து, அதில ஓடிடியும் குடுத்து, நீங்க பாட்டுக்கு படம் பார்த்துட்டு ஜாலியா உட்காந்துருங்க சார்ன்னாங்க. நமக்கு ரொம்ப நேரம் உள்ள உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, வெளிய வந்துட்டு பக்கத்தில ஒரு காஃபி கடை இருந்துச்சுங்க. அந்த காஃபி ஷாப் வந்து கார்னர்லயே இருந்துச்சு ரோட்ல. நானும் என்னோட ஒய்ஃப், என்னோட பையன் எல்லாருமே போயிட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு 2, 3 பேர் வந்து செல்ஃபி எடுத்துட்டு, நாங்க வந்து டெவில்ஸ் கிச்சன் பார்க்குறவங்க தான். உங்களோட பெரிய ஃபேன்ண்ணே. அப்புறம் அஞ்சலி பிரபாகரன் சேனலும் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அர்ஜுன், அஞ்சலி எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப பாசமா ஒரு குடும்பத்தில ஒரு பெர்சன் மாரி பேசிட்டு, அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. 3வதா அதாவது நாங்க நின்னு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்தாங்க. அந்த பையன் வந்து 6த் ஸ்டாண்டர்டோ, 7த் ஸ்டாண்டர்டோ சொன்னான். அங்கருந்து வந்தாங்க. யாருன்னே தெரியல. ஒரு பையன் டீ ஷர்ட் போட்டு வேகமா வந்துட்டு, "டெவில்ஸ் கிச்சன் தானே நீங்க?" அப்படின்னா, எனக்கு ஆமான்டா தம்பி. ஏன்டா என்னாச்சுடான்னு, "நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன். உங்க பேர் பிரபாகரன் தானே? எனக்கு ரொம்ப புடிக்கும்ண்ணா" அப்படிங்கிற மாரி சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஆனா அந்த பையன் வந்து கேட்டுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டான். என்னடா இது! இந்த பையன் வந்தான், சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டான். சரி நமக்கும் சந்தோஷம், அவனுக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே நான் டீ குடிச்சிட்டு இருந்தோங்க. திடீர்னு பார்த்தா இன்னொருத்தவங்க வந்தாங்க. அந்த பையனோட அம்மாவாம். அவங்க அங்க தான் ஷாப் வச்சிருக்காங்களாம். அந்த பையன் பேரு வந்து வெற்றிமாறன். வெற்றிமாறன் தம்பி, நீங்க வந்து இந்த ஸ்டோரி பார்த்துட்டு இருப்பீங்க. நானுமே உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். அது வந்து அஞ்சலி பிரபாகரன் வீலாக்ஸ்ல அந்த மொமெண்ட்டே உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோல வருங்க மேபி. ஆல்ரெடி
அஞ்சலியோட அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து அவங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு இன்னைக்கு வந்து ஒரு பிஎம்டபிள்யூவோட ஹோல்டர், ஒரு ஓனர். ஏன்னா வெஹிக்கிள் வந்து அவங்க நேமில் தான் எடுத்திருக்கிறேன். இந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு ஆக்சுவலா 2 மணிக்கு நம்ம அஞ்சலி பிரபாகரன் சேனல்ல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு வீலாக்ல. அவங்க அப்பா ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே இருந்துச்சோ ஈசிஆர்ல, அதே இடத்துல போயிட்டு பிஎம்டபிள்யூவை நிப்பாட்டி ஒரு மெமரபிள் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. அந்த மொமெண்ட்டில் எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி தாங்க இந்த நேற்று வெற்றிமாறன் சொல்லிட்டு இந்த தம்பி, அவங்களோட அப்பா அம்மா, அவங்க வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்கிறாங்க அந்த தண்டையார்பேட்டையில். ரொம்பவே ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. சந்தோஷமாக நாங்கள் அவங்க ஷாப்பில் தான் உட்காந்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அங்கே தான் உட்காந்துருந்தோம். அர்ஜுனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதை வந்து நீங்கள் அஞ்சலி பிரபாகரன் சேனலில் நாளைக்கு வர வீலாகில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, பார்த்துக்கங்க. அண்டு வெற்றிமாறன் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே உங்களோட நேமை மென்ஷன் பண்ணியே, அண்ணன் வந்து இன்னைக்கு சொல்லிட்டேன்டா தம்பி, உங்கள மாதிரியே தான் தம்பி, அதாவது உங்கள மாதிரியே தான் அக்கா, அண்ணன் எல்லாருமே உங்கள மாதிரியே தான். வெளியே போனா எல்லாருமே அவங்களோட அன்ப குடுக்குறாங்க. அவங்களுமே ரொம்ப பாசமா கேட்டாங்க. "என்ன தம்பி நீங்க BMW வந்து வாங்கிட்டீங்க. ஒரு வழியா வாங்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்களுக்கு நாங்களே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல்ப்பா" அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. சீரியஸா எனக்கு ஒரு மாரி இப்பயுமே கண்ணு கலங்குதுங்க. அ ஏன்னா, எப்படி சொல்லன்னு தெரியல இத. அம் நம்ம வந்து நான் சென்னைக்கு வரும்போது 2013ன்னு நெனைக்கிறேங்க. 2013ல அந்த 2013 மிட்டுல வந்து வேணாங்க, நான் அழுதுருவேன். அதனால இதுல வேணாம். நான் அத தனியா மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ்ல என்னோட இந்த ஜர்னி இருக்கும் இல்லையா? சென்னைக்கு வரும்போது நம்ம பட்ட அந்த கஷ்டங்கள், அவமானங்கள், வலிகள், எவ்வளவோ பேர் நம்மள வந்து ஏளனமா பேசுனது, இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு வந்து இந்த BMW காருங்கிறது நெறைய பேருக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு வந்து அது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு ஒரு அடையாளம்னு சொல்லலாம். அத பத்தின ஒரு தனியா ஒரு வீடியோ நாங்க அஞ்சலி பிரபாகரன் வீலாக்ஸ்லயோ இல்ல மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ்லயோ நீங்க அடுத்து பார்க்கலாம். எனக்கு ஒரு மாரி ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுதுங்க. எப்பயுமே கமெண்ட் செக்ஷன்னா ஒரு மாரி ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு மாரி இருப்போம். அ இதில பாருங்களேன், என்னைய நானே பார்த்து கூட என்னால பேச முடியல. ஏன்னா கண்ணுலாம் கலங்குது எனக்கு. ரொம்பவே பெருமையா இருக்குதுங்க. தேங்க் யூ ஸோ மச் கோஸ்டீஸ். நெறைய பேர் வந்து பேய் கத சொல்லியே BMW வாங்கிட்டீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்து ஒண்ணு இருக்கு. அ அதுவும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது. 8 வருஷ உழைப்பு. கிட்டத்தட்ட 8 வருஷமா இதுக்காக நான் எல்லா 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 வேலைகளையுமே ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், எங்க ஊர்ல அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஹோல்சேல் பிசினஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி தலைவலியில இதோட சேர்த்து இது எல்லாத்தையுமே மண்டைக்குள்ள உருட்டிக்கிட்டு, அதோட உங்களுக்கு வந்து இந்த கதை நரேட் பண்றதா இருக்கட்டும், இவ்வளோ ஒர்க்கையும் பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கிறோம். சொல்றவன் 1000 சொல்லட்டும், 1000 பேசட்டும். ஆனா சப்போர்ட் பண்றவங்க, அவங்க போதும் எனக்கு. முக்கியமா எனக்குள்ள ஒருத்தன் இந்த தன்னம்பிக்கைன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவன் ஒருத்தன் போதும் எனக்கு. ஸோ சந்தோஷப்பட்டு மெசேஜ் பண்ண, கமெண்ட் பண்ண எல்லா கோஸ்டீஸ்களுக்கும், எல்லா ஏபி ஃபேமிலிக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னும் நெறைய விஷயங்கள்லாம் பேசணும். நெறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதில உங்களுக்கு படிக்கணுன்ட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வேணாம். புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் அடுத்த வீடியோல நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்ற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.